الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை இவ்வாறு பிரார்த்தியுங்கள். இந்த நபிமொழியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா என்ற நூலின் 3336வது எண்ணில் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். இது இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹுடைய ஷுஅபுல் ஈமான் என்ற நூலின் 619வது எண்ணிலும் இந்த எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது ஸஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இஸ்னாதுஹு ஜயீத், ரிஜாலுஹு ஸிகாத் என்று இந்த செய்தியை பற்றி சொல்கிறார்கள். இந்த செய்தி என்னவென்றால், ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து அவர் ஒரு திக்ரை கற்றுத்தருமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறாங்க. அதாவது அல்லிம்னி ஹைரன், ஒரு நல்ல விடயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். மிகச் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திக்ருடைய பல சிறப்புகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 4 வார்த்தைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு இந்த வார்த்தைகள் விருப்பத்துக்குரியவைகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தைகள். அதேபோன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ர்களை பற்றி சொல்லும் போது இது நன்மையின் தராசை கணத்தால் தாழ்த்தக்கூடியது. அதே போன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரும் இன்னும் வானங்கள் பூமிக்கு இடையே உள்ள அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவுக்கு உள்ள சிறப்பான திக்ர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கிராமப்புற மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் தனது கையை பிசைந்தவராக, ஏதோ ஒன்றை சிந்தித்தவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலிருந்து அவர் திரும்பி செல்கிறார். அப்படி சென்றபோது, அவ்வாறு அவர் சிந்தித்தவராக செல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தார்கள். பூத்துவிட்டு சொன்னார்கள், இவர் ஏதோ சிந்திக்கிறார், இந்த கவலையான மனிதர் ஏதோ சிந்திக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் மறுபடியும் திரும்பி வந்தார். மறுபடியும் திரும்பி வந்து சொன்னார், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது அல்லாஹ்வுக்குரியது என்றால் அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகள். இவைகள் அல்லாஹ்வுக்குரியவைகள். இதன் மூலம் நான் அல்லாஹுவை புகழ்வேன். எனக்குரியது எங்கே என்று கேட்டார். எனக்குரியது எங்கே என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், இதா குல்த சுப்ஹானல்லாஹ், நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் என்று கூறினால் அல்லாஹ் அதற்கு நீர் உண்மை சொன்னீர் என்று பதிலளிக்கிறான். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறினால் அல்லாஹ் நீர் உண்மை சொன்னீர் என்று கூறுகிறான். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன்
அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உண்மை சொன்னீர். நீங்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று நீங்கள் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உண்மை சொன்னீர். அதன் பிறகு வைதா குல்த, நீங்கள் சொன்னால் அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், கது ஃபஅல்து, நான் அதை நிறைவேற்றி விட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். வைதா குல்த அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, யா அல்லாஹ் எனக்கு கருணை புரிவாயாக என்று நீங்கள் கூறினால் அல்லாஹ் சொல்கிறான், நான் அதை நிறைவேற்றி விட்டேன். வைதா குல்த, நீங்கள் சொன்னால் அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை அளிப்பாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நான் அதை நிறைவேற்றி விட்டேன். எனவே அந்த மனிதர் என்ன செய்கிறார்? அதன் பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு திரும்பிச் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர் அந்த விரல்களை ஒவ்வொரு விரலாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அதே போன்று அல்லாஹும்ம கஃபிர்லி, அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம ர்ஸுக்னி, இப்படி 7 வரை அவர் எண்ணியவராக சென்றார். 7 விஷயங்கள் அதில் இருக்குதா இல்லையா? திக்ர் சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அடுத்து அல்லாஹும்ம கஃபிர்லி, அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம ர்ஸுக்னி. இவ்வாறு அதை அவர் எண்ணிக்கொண்டே என்ன செய்தார்? சென்றார் என்று நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதாவது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹுவை நாம் திக்ரு செய்து இவ்வாறான பிரார்த்தனைகளை செய்கின்ற போது அதிலுள்ள சிறப்புகளை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதிலுள்ள சிறப்புகளை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஹதீஸில் படிக்கின்றோம், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் எப்படி ஓதுவார்கள் என்றால், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்று ஓதுவார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்று ஓதுவார்கள். அதில் நாம் பார்க்கிறோம், நபி அவர்கள் முதலில் அல்லாஹுவை போற்றி துதித்து விட்டுத்தான் அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று ஓதுவதை நாம் அந்த ரிவாயத்திலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு சில திக்ருகள், அந்த திக்ருகளை தொடர்ந்து வரக்கூடிய இந்த செய்திகள் சுப்ஹானல்லாஹ், அதில் அந்த திக்ரை செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் பல செய்திகளூடாக, இந்த ஒரு செய்தி மாத்திரமல்ல, பல செய்திகளூடாக நாம் என்ன செய்கிறோம்? இதை பார்க்கின்றோம். முஸ்லீம்ல கூட மற்றும் ஒரு ரிவாயத்தை நீங்க பாருங்க. இந்த செய்தி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 2696வது எண்ணில் வருகிறது. ஜா அராபியுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார். சொன்னார், அல்லிம்னி கலாமன் அகூலுஹு, எனக்கு கூறுவதற்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் அப்படி என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் என்று பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் ஏகன், அவன் தனித்தவன், அவன் ஒருவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய விதத்திலே அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அதிகமான புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம், நாம் அல்லாஹுவை கொண்டே அன்றி திரும்புதலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை.
அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். எந்த ஒரு நலவை நாம் செய்வதாக இருந்தாலும், தீமையிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டு அன்று இல்லை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போது அவர் சொன்னார், ஃபஹாஉலை லிரப்பி, இவைகள் எனது இறைவனுக்குரியவைகள். ஃபமாலி, எனக்குரியது எங்கே என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. இன்னும் சில ரிவாயத்துக்கள்ல வஆஃபினி என்பதும் வருகிறது. வஆஃபினி என்று வரக்கூடிய ரிவாயத்தும் இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எனக்கு ரஹமத்தை செய்வாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, வஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, வர்சுக்னி, எனக்கு உணவளிப்பாயாக. இந்த ரிவாயத்தில் வர்ஹம்னிக்கு பிறகு வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, அதுக்கு பிறகு வர்சுக்னி, எனக்கு உணவளிப்பாயாக என்று கற்றுக் கொடுத்தாங்க. எனவே அருமையான சகோதரர், நாம் இந்த துஆவை இந்த இடத்துல நாங்கள் நேரடியாக இந்த துஆவை மட்டும் கேட்கவும் முடியும். ஆனால் இந்த நபி அவன் கற்றுக் கொடுத்த இந்த திக்ர் என்பது மிக முக்கியமானது. அந்த திக்ரை சொல்லி நாம் பிரார்த்தித்தல், இதில் உள்ள ஒரு மிக முக்கியமான விடயம். அந்த துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த துஆல நாங்கள் பார்க்குறோம் என்ன, முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம் என்று சொல்லிவிட்டு நாம் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி என்று பிரார்த்தித்தல். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த முறை என்பது அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமான ஒரு விடயமாக இது இருக்கிறது. பலர் இப்படி கவனம் செலுத்துவது குறைவாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, கற்றுத்தரப்பட்ட திக்ரையும் நாம் ஓதி அதன் பிறகு நாம் என்ன செய்தல், துஆ செய்தல். எனவே இது ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கிறது, அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவது. எனவே அருமை சகோதரர்களே, இவ்வாறான திக்ர்களையும் துஆக்களையும் நமது வாழ்வில் அதிகம் அதிகம் ஓதி வருவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.